Hi, this is Nitya Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Brinjal Chutney, அதாவது Brinjal Thokku. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு panல நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு நிமிஷம் வறுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்தா போதுங்க, ரொம்ப தீயக்கூடாது. இப்போ இது கூடவே சீரகம், மிளகு, வெந்தயம், பெருங்காயம், தனியா, காரத்துக்கு நான் சிவப்பு மிளகாய் போட்டிருக்கேன், கலருக்கோசரம் காஷ்மீர் மிளகாய் போட்டிருக்கேன், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, கடைசியாக புளி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போ நல்லா வறுத்தாச்சு, ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, கொஞ்சம் கூல் ஆகட்டும். இப்போ அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. கட் பண்ணி வச்சுங்கிற கத்திரிக்காயை போட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. கத்திரிக்காய் கட் பண்ணதும் தண்ணியில் போட்டுருங்க, இல்லைனா கருத்து போயிடும். இப்போ இந்த கத்திரிக்காய் வதங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்போ ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. மீடியம் லோ ஃப்ளேமில் ஒரு 1/4 மணி நேரம் கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக குக் ஆகட்டும். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. இப்போ இதுவும் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதை போட்டுப்போம். இப்போ இந்த மசாலாவை கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. இதை இப்போ இது கூடவே ஒரு கை அளவு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அப்புறம் வேக வச்ச கத்திரிக்காயை போட்டு இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நைஸாக அரைச்சாச்சு, கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றல பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் உப்பு சரியில்லைன்னா நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ ஓரத்தில் மிளகாயெல்லாம் ஒட்டியிருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இன்னொரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம அரைக்கிறது இல்லைங்க, இது அப்படியே சாப்பிட்றது தான். உங்களுக்கு சின்ன வெங்காயம் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பிரிஞ்சால் சட்னி ரெடி.
சூடான சாதத்து கூட இந்த கத்திரிக்காய் சட்னி இது கூடவே நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். சைட் டிஷ் எதுவுமே தேவை கிடையாது, இந்த வெங்காயம் ஒன்றே போதும். இந்த சட்னி இட்லி, தோசை, சாப்பாடு எது கூடனாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும்.